இப்போ வந்து எப்பவுமே தாவேகா தலைவர் விஜய் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எங்கெங்க அவர் வந்து இது வச்சிருக்காரோ, அதாவது மக்கள பார்த்து பேச போறாரோ, அதுக்கு எல்லாமே அவர் வந்து பிரைவேட்டா ஃப்ளைட் வச்சிருக்காரு. நம்மலாம் பைக்கு, கார் வச்சிருப்போம். அவர் வந்து ஃப்ளைட்டே வச்சிருக்காரு. அவரோட பிரைவேட் ஃப்ளைட்ல அப்படியே ஏறி உட்காந்து ஜம்முன்னு வந்து அந்த லொகேஷன்ல இறங்குவாரு. அங்கேருந்து வந்து அவரோட ஒரு பஸ் ஒண்ணு இருக்குமே, பெரிய பஸ், டூரிஸ்ட் பஸ். அந்த பஸ்ஸுல வந்து மக்கள பார்த்து எல்லாம் கை காட்டிட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பஸ்ஸுல வரப்பயும் வந்து ஒரு சிலர் வந்து பஸ் டயருக்குள்ள உழுவுறாய்ங்க, வந்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு தொங்குறாய்ங்க. அப்புறம் வந்து கேமரா போட்டு உடைக்கிறாய்ங்க. பஸ்ல உள்ள கேமராவ எல்லாமே பண்றாய்ங்கன்றதுனால, தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா, முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் பேசியிருப்போம். என்ன அப்படின்னா, இவர் வந்து ரோட்ல வந்தா ஒரே பிரச்சனையா இருக்கே. இவரோட ஒரு வானத்தொலியா வந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படின்றத யோசிச்சதையே அவரு கரெக்ட்டா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, பெங்களூர்ல வந்து ஒரு ஹெலிகாப்டரோட ஒரு நிறுவனத்த வந்து பேசியிருக்காங்க. எதுக்கு அப்டின்னா, ஒரு 4 ஹெலிகாப்டர் வந்து எலக்ஷன் முடியிற வரைக்கும் பேசியிருக்காங்க. இவரு வந்து பிரைவேட் ஃப்ளைட்ல அங்கேருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்கி, அங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு, அப்படியே பட்டு 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 பட்டுன்னு வந்து அங்க ஒரு லேண்டிங்க போட்டு, அப்படியே மக்கள பார்த்து பேசுறதா ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு மாரி சேஃப்டி அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா ரோட்ல வந்தா தானே ஆக்சிடென்ட் நடக்குது. ரோட்ல நடந்தா தானே செத்து போறாய்ங்க. இதே வந்து இது மேல ஹெலிகாப்டர்ல வந்தோம் அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்டின்னு யோசிக்கிறாங்க.